ஓகே கேஸ். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. எனக்கும் தெரியும். பட் சரி ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் ஒரு வேல்யூபிளான கன்டென்ட் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ இங்க மேஜர் இஷ்யூ வந்து சில பேருக்கு என்னன்னா, ஒரு செகண்டரி இன்கம் ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அந்த மாரி செகண்டரி இன்கம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னாலும், அவங்க யாரும் ஃபுல் டைம் உட்கார்றதில்ல. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ ஃபுல் டைம் உட்காராம பேலன்ஸ் இருக்கவங்க யாரு அப்படின்னா, இந்த வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான். ஸோ மார்னிங் 9 டூ 5 போறாங்க. ஸோ அந்த மாரி வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் தான் இங்க இருக்காங்க. ஸோ அப்போ வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்துட்டு என்னால எப்படி ப்ரோ ட்ரேட பார்க்க முடியும்? ஸோ என்னால முடிய மாட்டேங்குது. ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு மெயினான ஒரு கான்செப்ட் இது. சரிங்களா? ஸோ இது வந்து மேக்ஸ் பேஸ்டு கான்செப்ட் தான். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போறோம்னா, நிஃப்டிக்கு தான் யூஸ் பண்ண போறோம். ஒரு எக்ஸெல் ஷீட் தான் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இந்த எக்ஸெல் ஷீட்ஸ்ல ஜஸ்ட் இந்த ஒரு 3 வேல்யூஸ் ஹை, லோ, க்ளோஸ் வேல்யூ 3 இருக்கு. 2 கால்குலேஷன் வேல்யூ இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு எக்ஸெல் ஷீட்ஸோட யூஸ் மூலியமா நம்மளால ஈஸியரா ஒரு ட்ரேட்ஸ கொஞ்ச நேரத்திலேயே முடிச்சுட்டு வந்துர முடியும். ஈவன் வித்தின் ஒரு 10 நிமிஷத்துல கூட முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அத எப்படி பண்ணணும்? என்ன ஏதுங்கிறத நான் சொல்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போயிருவோம். நான் ரொம்ப ஊரு கதை, உலக கதைலாம் நான் பேசல. சரிங்களா? ஸோ இப்போ இங்க கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டிய ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சரிங்களா? ஸ்பாட் சார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு யூஸ் பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். சரிங்களா? ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டில். கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படிங்கும்போது, இந்த கேண்டிலோட க்ளோஸ் பிரைஸ் மட்டும் பாருங்க. ஸோ இந்த கேண்டிலோட க்ளோஸ் பிரைஸ் என்ன? ஸோ ஒரு நியர்லி ஒரு இருக்கு. 22,660 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ அப்ப இதுக்கு ரவுண்ட் ஆஃப்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 22,600 எடுக்கலாம். 650 எடுக்கலாம். 700 எடுக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். கரெக்ட்டா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, 22,600ல கால் ஆப்ஷனும் எடுத்திருக்கேன். புட் ஆப்ஷனும் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இத சூஸ் பண்ணி நான் எப்படி ட்ரேட் பண்ணணும்? அப்டிங்கிறத நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து என்ன அப்டின்னா, இன்னைக்கு டேவோட அ சார்ட் சரிங்களா? இன்னைக்கு டேவோட 22,600 கால் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு டேட் கீழ பார்த்தீங்கன்னா தெரியும். 6/4/2026 சரிங்களா? ஸோ நைட் டைம் நான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வச்சு நான் எப்படி ப்ரோ ட்ரேட் பண்றது? ஓகே. நிஃப்டி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கும் வச்சுட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் குடுக்க அந்த எக்ஸெல் ஷீட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுல தான் நம்ம வந்து இத வொர்க் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸெல் ஷீட்ல வந்து என்னென்ன டேட்டாஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை, லோ, க்ளோஸ் டேட்டாவ ஃபர்ஸ்ட் டைப் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அப்படின்னு பார்த்தோம்னா, 340.45. அதே மாரி லோ என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 220.25 என்னமோ இருக்கு. சரிங்களா? சரி 85 சரிங்களா? அட் த சேம் டைம் க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 245.25 இருக்கு. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த 3 வேல்யூஸ வந்து அந்த எக்ஸெல் ஷீட்ஸ்ல டைப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹை பண்றோம். ஹை வந்து 340.45 சரிங்களா? ஸோ அத வந்து நான் இங்க டைப் பண்ணிக்கிட்டேன். 340.45ன்னு ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதே மாரி லோ வேல்யூ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு டேக்கு. ஸோ அதனால அது அப்படியே இருக்கு. ஸோ லோ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 220.85 ஸோ அந்த 220.85 அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். அதே மாரி க்ளோஸ் வேல்யூவும் நான் டைப் பண்ணணும். ஸோ க்ளோஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 245.25 சரிங்களா? ஸோ அந்த 245.25ங்கிறத நான் டைப் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இங்க வந்து 2 பாக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 பாக்ஸ்ல வந்து ஒரு டேட்டாஸ வந்து நம்ம டைப் பண்ணணும். சரிங்களா? இங்க வந்து 2 பாக்ஸ்ல 2 டேட்டாஸ வந்து டைப் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு 4 டிஜிட் இருக்கும். சரிங்களா? பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க ஒரு 4 டிஜிட்ட நம்ம எடுக்கணும். பாயிண்ட்க்கு அப்புறம் 4 டிஜிட் என்ன இருக்கு? 3389 இருக்கா? ஸோ அத வந்து இங்க டைப் பண்ணணும். 3389 33.89 டைப் பண்ணணும். ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு கால்குலேஷன் செட்டப்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக பண்ணணும். சரிங்களா? ஸோ அதே மாரி இங்க அகைன் டெசிமல். டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 4 டிஜிட் இருக்கு. ஸோ 4 டிஜிட் என்னது? 2733 அதையும் அதே மாரி 27.33ன்னு டைப் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ பண்ணியாச்சு. ஸோ பண்ணிட்டீங்க அப்டின்னா, இங்க கீழ லெவல்ஸ்ன்னு ஒண்ணு வரும் பிரதர். சரிங்களா? ஸோ லெவல்ஸ்ல உங்களுக்கு வந்து 2 வேல்யூஸ் தான் காட்டும். ஒண்ணு இந்த எல்லோ கலர் லைன். இன்னொன்னு இந்த ப்ளூ கலர். சரிங்களா? இந்த மாரி 2 தான் வரும். நீங்க பண்ண வேண்டியதுலாம் என்னன்னா, அந்த எல்லோவையும், ப்ளூவையும் போய் மார்க் மட்டும் பண்ணணும். ஸோ எல்லோ கலர் வேல்யூ வந்து 245 அதே மாரி ப்ளூ கலர் வேல்யூ வந்து 201 சரிங்களா? ஓகே. நான் 2த்தையும் டைப் பண்ணிட்டேன். ஸோ இந்த இந்த லைனோட கலரையும் வேணா எல்லோ கலர்ல மாத்திக்கிறேன். ஸோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ எப்படி ட்ரேட் பண்ணணும்னா பிரதர், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இது எல்லோ லைன் சரிங்களா? கீழ இருக்கிறது ப்ளூ லைன்.
சரிங்களா? கலர் மாத்திக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்படி இருக்குன்னா, இந்த மாரி ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க எல்லோ லைன் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து எந்த மாரி வேணா மூவ் ஆகட்டும். அது பிரச்சனை கிடையாது. இப்படி மூவ் ஆகலாம், இப்படி மூவ் ஆகலாம், இப்படி மூவ் ஆகலாம். எந்த மாரி வேணா மூவ் ஆகலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மார்க்கெட்ல கீழ இருந்து மேல இப்படி ஒரு கேண்டில் போகணும் பிரதர். சரிங்களா? ஸோ இது என்னன்னா ட்ரெண்ட் கன்டினியூஷன் செட்டப்ன்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ ட்ரெண்ட் கன்டினியூஷன் செட்டப். ஸோ கீழ இருந்து ஒரு கேண்டில் இப்படி மேல போயிடுச்சு. இப்போ இந்த கேண்டிலுக்குன்னு ஒரு ஹை இருக்குங்க பிரதர். இந்த ஹைய அடுத்த கேண்டில் கிராஸ் பண்ணணும். இந்த ஹைய அடுத்த கேண்டில் இந்த மாரி கிராஸ் பண்ணணும். ஸோ பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, இதோட ஹையில என்ட்ரி போலாம் பிரதர். இந்த ஹையில நம்ம என்ட்ரி போலாம். சரிங்களா? ஸோ இதனுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 20 பாயிண்ட்ஸ் நம்ம வைப்போம். டார்கெட் அப்படிங்கிறது 40 பாயிண்ட்ஸ் வைக்கலாம் பிரதர். சரிங்களா? டார்கெட் அப்படிங்கிறது 40 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம என்னன்னா, நம்ம சில டைம் வால்யூம் அப்படிங்கிறதையும் கம்பைன் பண்ணுவோம். ஸோ வால்யூம் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா, இன்னுமே நமக்கு அக்யூரசி அப்படிங்கிறது கூடிரும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் போக போக சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு செட்டப். சரிங்களா? ஸோ இன்னொரு செட்டப் என்னன்னா, சரி எனக்கு மேல இந்த மாரி போவே இல்ல ப்ரோ. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த மாரி கீழ வரும் பிரதர். இது வந்து ரிவர்சல் செட்டப். சரிங்களா? ஸோ கீழ வந்து இந்த ப்ளூ லைன தொடும். ஓகே. ஸோ ப்ளூ லைன தொடும்போது, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த மாரி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஸோ மேல என்ன செட்டப் பார்த்தோமோ, அதே செட்டப் கீழயும் நடக்கணும் பிரதர். மேல பார்த்த அதே செட்டப் கீழயும் நடக்கும். ஸோ அப்ப அந்த மாரி நடந்துச்சுன்னா, அந்த ஒரு ஹைய நெக்ஸ்ட் கேண்டில் கண்டிப்பா கிராஸ் பண்ணும் இல்லையா? ஸோ அப்போ எகைன் இங்க போய் நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 20 வைப்பீங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 20 வைப்பீங்க. ஸோ ட்ரெண்ட பொறுத்தும் வால்யூம் நம்ம செக் பண்ணுவோம்னு சொன்னேன்ல. அந்த வால்யூம்ஸ பொறுத்தும் 30, 40, 50ங்கிறத நம்ம டிசைட் பண்ணிப்போம். ஸோ அப்போ மினிமம் 1:2 இருந்து 1:4 to 5 வரைக்கும் நம்ம எய்ம் பண்ற மாரி இருக்கும் இதுல. சரிங்களா? ஜஸ்ட் இதுல சார்ட்ல காட்டுறேன். ஸோ இப்ப இந்த ஃபர்ஸ்ட் செட்டப் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டப் பொறுத்தவரைக்கும் இங்க பாருங்க. கீழ இருந்து ஒரு கேண்டில் மேல போயிருக்குங்களா? அந்த கேண்டிலினுடைய ஹைய நெக்ஸ்ட் கேண்டில் கிராஸ் பண்ணியிருக்கா? ஆனா, இங்க வந்து என்ட்ரி கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்டின்னா, இந்த ஹைய வந்து அடுத்து எந்த கேண்டிலுமே கிராஸ் பண்ணல. அதனால என்ட்ரி ட்ரிகர் ஆகல. ஆனா, கீழ பாருங்க ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. அந்த கிரீன் கேண்டிலினுடைய ஹைய அடுத்த கேண்டில் கிராஸ் பண்ணியிருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதனுடைய ஹையில பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு என்ட்ரி போய்க்கலாம். சரிங்களா? ஸோ சேம் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது மஸ்ட். சரிங்களா? ஸோ 20 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. 20 பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வைக்கவும் பிரதர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் 20 பாயிண்ட்ஸ் வைப்போம். செகண்ட் டார்கெட் 30 பாயிண்ட்ஸ் வைப்போம். தேர்ட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ் வைப்போம். ஸோ இது எல்லாமே டிபெண்டிங் ஆன் தி வால்யூம்ஸ். சரிங்களா? இப்போ இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு வால்யூம் தான் இருக்கும். இந்த வால்யூம்க்கு 20 பாயிண்ட் தான் மூவ் ஆகும்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த கேண்டில்ல நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்றேன். இப்போ இந்த கேண்டில்ல வந்து உங்களுக்கு இவ்ளோ தான் வால்யூம் இருக்குன்னா, 20 பாயிண்ட் தான் மூவ் ஆகும். இல்ல ஒரு குறிப்பிட்ட வால்யூம் அதிகமாயிருச்சுன்னா 30 பாயிண்ட் மூவ் ஆகும். அப்போ இன்னொரு குறிப்பிட்ட வால்யூம் வந்துச்சுன்னா ஒரு 40 பாயிண்ட் மூவ் ஆகும். ஸோ அப்போ அது எத்தன பாயிண்ட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது இந்த கேண்டில் உள்ள வால்யூம பொறுத்து தான் டிசைட் ஆகுது. சரிங்களா? ஸோ வால்யூம் அப்டின்னா சும்மா இங்க கீழ ஷோ ஆயிட்டு இருக்கிற வால்யூம் கிடையாது. சரிங்களா? நம்ம தனிப்பட்ட முறையில இன்னொரு வால்யூம் டேட்டாஸ் பார்ப்போம். ஸோ அத பார்த்துட்டு, நம்ம இங்க டிசைட் பண்ற மாரி இருக்கும் அது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸெல் ஷீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து யாருக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கும்னா, ஒரு வொர்க்கிங் ஒரு ப்ரொஃபஷனல்ஸுக்கு ரொம்ப ஈஸியரா இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நீங்க நிஜமாவே இன்ட்ரெஸ்ட்டடா இருக்கீங்க. ஸோ ப்ராப்பரா பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. கன்சிஸ்டன்ட்டா ஏதோ ஒண்ணு நம்ம வொர்க் அவுட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க இந்த ட்ரேடிங் விஷயத்துல. அப்படிங்கிற பட்சத்துல, ரொம்ப சீரியஸா இருந்தீங்கன்னா மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர நான் ஷேர் பண்றேன். ஸோ என் கூட பேசுங்க. மென்டர்ஷிப் டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே சொல்றேன். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற பட்சத்துல நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்தரா டெய்லி வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். ஸோ சப்போர்ட் குடுங்க. ப்ராப்பரா எல்லாமே பண்ணுவோம். சரிங்களா? தேங்க் யூ.